நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது தினமொரு சிந்தனை நிகழ்ச்சி. வழங்குபவர் பொன்சே MP ஜீவன் அவர்கள். வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு தலைப்பு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஒரு கடிகாரத்தை உதாரணமாக வச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடிகார முள் 12 துவங்கி திரும்ப 12 முடியுது. அப்போ 1லேருந்து முள் 3க்கு வருது, அதை இளமை பருவம்னு வச்சுப்போம். கடிகார முள் 3லேருந்து 6க்கு வருது, இதை திருமண பருவம்னு வச்சுப்போம். 6லேருந்து 9க்கு முள் வருது, இதை இடைநிலை பருவம்னு வச்சுப்போம். 9லேருந்து 12க்கு முள் போகுது, இது முதுமை பருவம்னு வச்சுப்போம். இப்போ நம்ம 1லேருந்து 3க்கு வருது, அதாவது 1லேருந்து பிறக்கிறோம். பிறக்கும் போது எப்படி ஒரு குழந்தை தன்னை அறியாமல் மலம் சிறுநீர் கழிக்குமோ அதே போல் வயதான பிறகும் மலம் சிறுநீர் கழிப்பாங்க தன்னை அறியாமல். அப்போ வாழ்க்கை எப்படி துவங்கினதோ அப்படி தான் முடியுது என்பது அர்த்தம். அப்போ 1ல் துவங்கி 3க்கு வருது இளமை பருவம். அது நல்ல கல்வியை கற்க வேண்டும், அல்லது நல்ல ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தொழில் தொடங்குவதற்கு எதிர்கால பொருளாதாரத்திற்கு ஒரு அடித்தளம் இடுவதற்கு வகுத்து கொள்ள வேண்டும். வகுத்துக் கொள்வதோடு அல்லாமல் அதனை செயல்படுத்தவும் வேண்டும். அந்த 1லேருந்து 3 படிக்கிறவங்க படிக்கணும், தொழில் தொடங்குறவங்க தொழில் தொடங்கிக்கலாம். அப்போ 3லேருந்து முள் 6க்கு வருது, தொழில் தொடங்கியாச்சு அல்லது படித்தாச்சு, பணிக்கு போயாச்சு, திருமண பருவம். தனக்கு பிடித்த பெண்மணியோ அல்லது பெற்றோர்கள் பார்த்த பெண்மணியோ பார்த்து தனது எதிர்கால இணையரை தேர்வு செய்கிற அந்த நிலை. அப்போ 3லேருந்து 6க்கு வந்துருச்சு, அது திருமண பருவம். 6லேருந்து முள் 9க்கு போகுது, அது இடைநிலை பருவம்னு சொன்னோம் இல்லையா? அது இடைநிலை பருவம் அப்படின்னு என்னன்னா, அப்போ நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, நமக்கு குழந்தைகள் பிறக்குது. ஒரு இடைநிலை பருவத்துக்கு வந்துட்டோம். குழந்தை பிறந்து அவர்களை வளர்ப்பதற்கு, அவர்களை எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த மனிதராக வலம் வருவதற்கு, நல்ல மனிதர்களாக வலம் வருவதற்கு நாம் பாடுபட்டு அவர்களை வளர்க்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு. 6லேருந்து 9க்கு போயிடுச்சு, திரும்ப 9லேருந்து 12க்கு போகுது முள், அது முதுமை பருவம்னு வச்சுப்போம். அப்போ 6லேருந்து 9க்கு இடைநிலை பருவம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ திருமணம் ஆன பிறகு நமக்கு குழந்தைகள்லாம் பிறக்கும் இல்லையா? அவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் வச்சிடறோம். திருமணம் பண்ணி வச்சுட்டு நமக்கு வயதாகுது. அதான் நம்ம 9லேருந்து 12 வந்து முதுமை பருவமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒவ்வொரு பருவமாக நான் பிரித்து சொன்னேன் கடிகாரத்தை உதாரணமாக வச்சு. இதில் நீங்கள் எந்த பருவத்தில் இருக்கீங்கன்னு நினச்சி பாருங்கள். இந்த ஒவ்வொரு பருவத்தையும் நாம் சிந்தித்து நல்ல முறையில் நம்ம செயல்படுத்தினா வாழ்க்கை நமக்கு செம்மையாக அமையும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். நிகழ்காலத்தில் ஒவ்வொரு செயலையும் நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம சிறப்பாக வாழலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். எல்லாத்தையும் அன்பாக பழகி, அன்போடு நகர்ந்து, பிறருக்கு அன்பை கொடுத்து, யார் மனதையும் புண்படுத்தாமல் சிறந்த முறையில் வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வகுத்து வாழ வேண்டும். கடிகாரத்தை உதாரணமாக வச்சு இன்றைக்கி பேசியிருக்கோம். மீண்டும் நாளை வேறொரு தலைப்போடு உங்களை நாடுகிறேன். வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது தினமொரு சிந்தனை நிகழ்ச்சி. வழங்கியவர் பொன்சே MP ஜீவன் அவர்கள்.